ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். அவங்க ஏஸ்கர். ஸோ நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஜனநாயகன் அந்த படத்தோட செகண்ட் லுக் இன்னைக்கு ஈவினிங் 4 PM ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் லுக் என்ன மாதிரி இருக்க போகுது, இதில் மோஸ்ட்லி படத்தை பற்றி ஏதாவது ஒரு சில விஷயங்களை கெஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் லுக்கில் விஜய் சார் மட்டும் காமிச்சாங்க, இதில் என்னெல்லாம் இருக்க போகுதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் இப்போ செகண்ட் லுக் வந்துருச்சு. இந்த செகண்ட் லுக்கில் என்ன காமிச்சிருக்காங்க, ஸோ இந்த செகண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பிரேக் டவுன் பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். செகண்ட் லுக் இதுதான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் லுக் கொஞ்சம் ஒயிட் அண்ட் ப்ளூ மாதிரி ஃபன் டோன்டா இருந்தது. பட் செகண்ட் லுக்ல வந்து கொஞ்சம் டார்க்கா கிரிட்டா, அதுலயுமே லைட்டா ஒரு ஃபன்னை வந்து மிக்ஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த படத்தோட ஜானர் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து என்னால டிசைடே பண்ண முடியல. அது மாதிரிதான் ஒரு டவுட்டாவே வச்சிருக்காங்க. அதாவது ஆடியன்ஸை வந்து கன்ஃபியூஷன்ல வச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே வந்து கதையை கெஸ் பண்ண விடாத நேரத்துல அவங்க வந்து ஒரு மாதிரி டபுள் சைட் மைண்ட்லயே அவங்க வந்து குழப்பி வச்சிருந்து படத்தை வந்து சர்ப்ரைசிங்கா பிரசன்ட் பண்ணாதான் படம் பார்க்கும்போது தனிவிதமான ஒரு ஃபீல் கொடுக்கும். எல்லாத்தையுமே கெஸ் பண்ணி கிட்டத்தட்ட கதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு முடிச்சு படத்துல போய் உட்கார்ந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது. அப்படி பார்க்கும்போது ஆஸ் ஒரு டேரக்டரா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே வச்சிருக்கிறது, அந்த ஒரு பசில் கேம் விளையாடுறதுலாம் நல்லதுதான். எனக்கு அது ஓகே தான். இருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்களை வந்து கெஸ்ஸிங்கே பண்ண முடியல. ஏன்னா நம்ம விஜய் சாரை வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் படங்களோட லுக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைச்சிட்டு ரகடா கிரிட்டா ஒரு மாதிரி டார்க்கா ரத்தம் தெரிக்க கத்தி கன்னு இப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டு பட்டார்னு இப்படி பார்க்கும்போது புதுசா இருக்கு. அந்த போஸ்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கம்மிப்பா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலுமே ஒருவேளை இந்த கதைக்கு இந்த போஸ்டர் தேவைப்படலாம். இந்த கதையை வந்து பிரதிபலிக்கிறது இந்த போஸ்டர்ஸா இருக்கலாம். படமும் கூட எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. இது வந்து எஸ் ஒரு ஆக்ஷன் பிலிம் தான், இருந்தாலும் வந்து இது ஒரு ஃபன் டோன்டான ஒரு ரைடாவும் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. லைக் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா இது வந்து பிரசன்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது. பொலிட்டிக்கல் ஜானர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷன் ஜானரா எடுத்தாங்கன்னா சர்க்கார், அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒருவேளை அந்த பொலிட்டிக்கல் பேஸ்ட் ஜானரே ஒரு ஃபன் மோட்ல எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவா இது இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மைலி லுக்லயே இருக்காரு, அந்த ஒரு வைப் வந்து வருது. இது வந்து ஒரு ஃபன் படம், ஆக்ஷன் இதுல என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இது இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு மூட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ்லயே செட் பண்றாங்க. இதுல ஒன்னும் அவ்வளவா ரிவீலும் பண்ணல. ஸோ இதுல விஜய் சார் வந்து ஒரு சாட்டையை எடுத்து அப்படியே அடிக்கிற மாதிரி, அதை கூட வந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அது வந்து பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சாரோட வரி. இந்த லுக்குமே கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு எம்ஜிஆர் சார் லுக் மாதிரி தான் இருக்கு. நமக்கே தெரியும் விஜய் சார் வந்து எவ்வளோ ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிறைய படங்கள் அவர் வந்து காமிச்சிருக்காரு. ஒருவேளை இந்த லாஸ்ட் படத்துலயும் அந்த ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு சின்ன ஈஸ்டர் எக் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சாங்களா, இல்ல கதையிலே இது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஸோ நான் ஆணையிட்டால், வி கால் ஹிம் ஜனநாயகன் அப்படின்ற அந்த டேக் லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் கீழே இவங்க போடுறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு போராட்ட களத்தில் வந்து இறங்க போறாரு. இந்த கேரக்டர் அரசை எதிர்த்து வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகுது இந்த படத்தில் அப்படின்றது எல்லாம் தெளிவில் ஆயிருச்சு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் வந்து இது எந்த விதமான படத்தோட ரீமேக்கும் கிடையாது அப்படின்றதும் இப்போ கிளியர் ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி ஆக்சுவலா ஹெச்வினத் வந்து கமல்ஹாசனை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் படம் ஒன்று எடுக்கிறதா இருந்தது, ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட் ஜானர் ஃபிலிம் வந்து எடுக்கிறதா இருந்தது. பட் ஃபைனலி கமல்ஹாசனோட நிறைய கமிட்மெண்ட்ஸ்னால அந்த ஒரு படம் வந்து தள்ளி போயிருச்சு. அந்த ஒரு படம் கமல்ஹாசன் பண்ணாம போற ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் கமல்ஹாசன் வந்து தீப்பந்தத்தை கையில வச்சு நிக்கிற மாதிரியான ஒரு லுக் ஒன்று இருந்திருக்கும். லிட்டரலி இங்கேயுமே அதுதான். ஒருவேளை அந்த கதை தான் இங்க வந்து அது கமல்ஹாசனுக்காக அப்போ அதுல நிறைய பண்ணிருப்பாங்க. ஒருவேளை சேம் ஸ்டோரி தான் இதுல விஜய் சாருக்கா சின்ன சின்ன சேஞ்சஸ், ஒரு சில விஷயங்கள் ரீகரெக்ட் பண்ணி அந்த கதை தான் இங்க விஜய்க்கு பண்றாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஓவராலா கேஸ்ட் படி பார்க்கும்போது யூனிக்கான கேஸ்ட் தான். டெக்னீஷியன் வைஸும் சூப்பரான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. சத்யன் சூரியன் இருக்காரு, அனலரஸ் தான் ஸ்டண்ட். அப்படி பார்க்கும்போது அதுவுமே வந்து மாசா இருக்கும். அறிவு வந்து லிரிக் ரைட்டரா இருக்காரு, அனிருத்தோட மியூசிக்கல், மமிதா பிஜோ வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாங்க. லைக் விஜய் சாரோட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. ஹீரோயின் கேரக்டர் வந்து பூஜா ஹெக்டே பண்றாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கேரக்டர்ஸ், நல்ல ஆக்டிங் ஸ்கோப் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஹெச்வினத்தோட டைரக்ஷன்ல இது என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல, யூகிக்கு கூட முடியல. போஸ்டர்ஸ்லயே நம்ம கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஓவராலா நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துட்டு வந்து சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேர் மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க சோஷியல் மீடியால. என்னப்பா இது மாசாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மாசான படங்களுக்கு மாசா வைக்கலாம், ஒருவேளை இது வந்து கிளாஸியான ஒரு ஃபிலிமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. லைக் ஹெச் வினோத்தோட படங்களோட போஸ்டர்ஸ் நீங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி இது மாதிரி தான் இருக்கும். துணிவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். துணிவு, வலிமை இந்த படங்களுக்குலாம் ரொம்ப பிரம்மாண்டமா அப்படிலாம் இருக்காது. சிம்பிளா ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரி தான் எடுப்பார். அது ஹெச் வினோத்தோட ஸ்டைல்னு நான் நினைக்கிறேன். மேபி அந்த ஸ்டைலுக்கு விஜய் சாரை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு புதுசா ஃபீல் ஆகுதோ என்னவோ, பட் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்குது. படம் வரட்டும், நம்ம பார்ப்போம். இதுல வந்து இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயும் சரி, செகண்ட் லுக் போஸ்டர்லயும் சரி, ரிலீஸ் டேட்டு, இயர், மந்த் எதையுமே மென்ஷன் பண்ணல. இவனுங்க முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா படம் அக்டோபர், இந்த வருஷம் அக்டோபர் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரிலீஸ் ஆன அந்த ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட் ஈட்டுன்னு எதுவுமே இல்லை. திவாலியா என்ன எதுவுமே மென்ஷன் பண்ணல. இது வந்து பெரிய ஷாக்கான ஒரு விஷயமா எல்லாருக்கும் உள்ள வந்திருக்கு. என்னடா இது ரிலீஸ் டேட்டை உடனே வந்து மாத்திட்டாங்க, ஒருவேளை வேற எப்பயோ ரிலீஸ் ஆகுதா? ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸே ஆகல, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் புஷ்ஷா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இதை வந்து 2026 ஜான் ஃபெப் போகுது. கரெக்டா அந்த எலெக்ஷனை ஒட்டி இந்த படம் இருந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அதன் காரணமாக அந்த படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேற இப்போ ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எனக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா ரிலீஸ் டேட் எந்த விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ்ல வந்து இல்ல. முன்னாடியே விஜய் சாரோட படங்கள்லாம் போஸ்டர்ஸ்லேயே போட்டுருவாங்க, அந்த டேட்ல கரெக்டா ரிலீஸ் ஆயிரும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணாம அதை வந்து எடுத்துட்டாங்க. ஒருவேளை இந்த வருஷம் விஜய் சாரோட படம் வரலையோ அப்படின்ற ஒரு பெரிய ஷாக்கான ஒரு இதுவும் இருக்கு. அப்போ ஒரு வருஷம் கம்முன்னு கிடக்கணுமா எல்லாரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இங்க போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய சீக்கிரம் அஃபிஷியலா நல்ல விதமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு செகண்ட் லுக்கோட உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.